பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல என்ன பதிவு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜான்வரி 21ஆம் தேதி பிரதோஷ தினம். அதுவும் என்ன பிரதோஷம் அப்படின்னா சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமை. சரிங்களா? சோமவார பிரதோஷம். ரொம்ப பொதுவாகவே சோமவாரம்ன்றது சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். விரதம்லாம் இருக்கிறவனா சிவனுக்கு சோமவாரத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். அப்ப அந்த தினத்துல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படி சனி பிரதோஷமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் சோமவார பிரதோஷம். சோ அந்த பிரதோஷ தினத்துல சிவபெருமான் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன். ஸோ பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 ஒயிட் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு காம் மைண்ட் செட்டுக்கு வாங்க. சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு என்ன மெசேஜ் கைடன்ஸ் எனக்கு கொடுக்க போற சிவனே அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா ஒரு பைல் உங்களுக்கு கிறிஸ்டல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். அந்த கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான சிவன் மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்க உங்களுடைய சிவபெருமானுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எப்பவுமே பொலைட்டா இருங்க. சரிங்களா? அடக்கமா இருங்க. அடக்கமான ஒரு ஆட்டிடியூடு காட்டுங்க. ரொம்ப பொலைட்டா இருங்க. எல்லா ஜீவராசிகள்கிட்டயும் எல்லார்கிட்டயும் அன்பா ஆதரவா அரவணைச்சு போங்க. ரொம்ப அடக்கமா இருக்கணும். சரிங்களா? நான் தான் எல்லாத்துலயும் பெரியவன், எனக்கு எல்லா விதமான பிளெஸ்ஸிங்கும் இருக்கு. மேபி ஈவன் நிறைய பேர் எனக்கு சிவனுடைய பிளெஸ்ஸிங் இருக்கு, அனுகிரகம் இருக்குன்னு கூட ரொம்ப ஆணவமா இருப்பாங்க. அதையே ஒரு ஆணவமா எடுத்துப்பாங்க. பட் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் ஒரு பொலைட்டான மேனரோட பிஹேவ் பண்ணணும். ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். ஸோ மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அடக்கம் ரொம்ப அவசியம். அது நீங்க இனிமே அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிகழும். நல்ல விதமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றது. இன்னொன்னு, யாராவது திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா, இல்ல திருமண தடைகள் இருக்கு, இல்ல திருமணத்துல பிரச்சனையா இருக்கு, என்னோட ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரதோஷம் தினத்துல நீங்க வரக்கூடிய எல்லா பிரதோஷத்துக்கும் நீங்க சிவபெருமான நினைச்சு விரதம் இருங்க. சரிங்களா? பிரதோஷ விரதம் இருக்கும் போது, பிரதோஷ சிவ வழிபாடு செய்யும் போது, அதுவும் சிவன் பார்வதி ஒன்னா இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கல்யாணத்துல, திருமணத்துல, காதல் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு சரியான ஒரு இணையும் உங்களுக்கு அமைவாங்க. அப்படி ஆல்ரெடி இணை இருக்காங்கன்னா அவங்களோட இருக்கிற எல்லா விதமான மனக்கசப்புகளும் உங்களுக்கு சீக்கிரமா நீங்கும் அப்படின்றதுதான் ஸோ உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா. ஃபைல் நம்பர் 2 நீங்க உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்னன்னா, நீங்க இனிமே கண்டிப்பா அந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? ஸோ தியானம் பண்ணணும், யோக கலைகள் இதெல்லாம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணும்போது உங்களுடைய மனமும் உடலும் ரொம்ப சீரா இருக்கும். ஸோ உடல் சீரா இருக்கிறதுக்கு தான் யோகாசனங்கள். மனம் சீரா இருக்கிறதுக்கு தான் தியானம். இந்த ரெண்டும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் நீங்க நல்ல ஒரு மனிதரா, நல்ல ஒரு வெல்பீயிங்கா நீங்க அடி எடுத்து வைக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில நீங்க மாற முடியும். ஸோ உங்களை சுத்தி நிறைய விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை அமைச்சுக்கிறதுக்கும்
அந்த வாய்ப்புகளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் ரொம்ப அவசியம். அந்த உடல் வலிமை மன வலிமை உண்மையாவே எதுல கிடைக்கும்னா நீங்க செய்யக்கூடிய தியானம், யோகா யோக கலைகள் இதுலதான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தா கூட அந்த அடிக்ஷன்லாம் இந்த 2 விஷயங்களும் நீங்க ப்ராசஸ் பண்ண அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களை விட்டு வந்து போயிடும். அதே மாதிரி ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. எதுக்கேத்தாலும் லாப நோக்கத்தோட பாக்குறது, எதா இருந்தாலும் அந்த பலனை எதிர்பார்த்து பண்றது, அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது. ரொம்ப லாஜிக்கலா அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில இடத்துல விட்டு கொடுத்து போகலாம், சில இடத்துல சில விஷயங்களை இழக்கலாம். அது தப்பு கிடையாது, அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா வேண்டாம், இருக்க வேண்டாம். ஈவன் ஃபேமிலியில கூட இவங்களுக்கு இதை செஞ்சா நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை கூட இருந்ததுன்னா அது காலப்போக்கில் ஒரு அடிக்ஷனா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப எதை செஞ்சாலும் பலன் இருந்தா செய்யலாம், எல்லாம் இதுக்கு செய்யவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஆபத்து இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போவே உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 2 விஷயங்களும் செய்யும் போது கூட அதெல்லாமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சிவனை நீங்க மனசுல நினைச்சிட்டு சிவபெருமான சப்போர்ட்க்கு எடுத்துக்கிட்டு அவருடைய காலடியில எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுற தீய எண்ணங்கள் இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு நீங்க இந்த 2 ப்ராசஸை வந்து செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதரா உங்களால வாழ முடியும் அப்படின்றதுதான் சிவபெருமான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். அருஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணாச்சலா, அழகான பயல் நம்பர் 3 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களே ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ நிச்சயமா அது அது மட்டுமே உலகம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது. அதுல இருந்து நீங்க டிவோஷன், ஸ்பிரிச்சுவல், டிவைன் அந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நீங்க உள்ள வரணும். ஸோ எப்போ நீங்க வந்து சிவபெருமானோட ஃபாலோவர் ஆயிருக்கீங்களோ, எப்போ சிவபக்தரா இல்ல சிவனடியாரா ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அந்த டைம்ல இருந்தே நீங்க பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்குள்ள போகணும், ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போகணும். அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு முழுமையை தரக்கூடியதா வந்து இருக்கும். ஸோ நீங்க இந்த பயணத்தை கையில எடுத்துட்டு ஒரு சிவனடியாரா சிவபக்தரா வரணும்ன்றத கையில எடுத்துட்டு ஆனா பணம் ரீதியா பொருள் ரீதியா நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு தீமைக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரிதான் அது வந்து அர்த்தம். இந்த ரூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பான வழியில போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்க போறேன் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சிவன் தான் என்னுடைய பெஸ்ட் இந்த உலகத்திலேயே நான் வந்து சிவனை தான் நான் ஒரு பெரிய தெய்வமா நான் நினைக்கிறேன், ஸோ அவர் இருந்தா போதும் அப்படின்னு இருக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்கனாலும் பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அதிகப்படியா அதுல வந்து ஈடுபடுறத நீங்க வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அது நாளடைவில் அது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்க வாழ்க்கையில அது நெகட்டிவா ஏற்படுத்தும். அப்படின்றது மட்டும் இல்லாம உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நீங்க லிசன் பண்ணணும். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு மூலியமா தான் உங்களுக்கு சிவன் வந்து உங்களுக்கு சில மெசேஜஸ் வந்து கொடுக்க இருக்காரு. அதனால உள்ளுணர்வு சொல்றத இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்ப நீங்க லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு சிவபெருமானோடைய அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அங்கிருந்து உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கிடைக்கும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இந்த தியானம் பண்ற போது ஓம்ன்ற வார்த்தையை மட்டும் உச்சரிச்சு தியானம் பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு அவேக்கன் ஆகும், உங்களுடைய இன்னர் வாய்ஸ் அவேக்கன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் வந்து கிடைக்க காத்துட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா இந்த லைஃப் டைம்ல நீங்க எடுத்துக்கணும். ஸோ அது உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸை நீங்க வந்து குறைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுதான் சிவபெருமானுடைய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம சோமவார பிரதோஷத்துக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ ஒரு கிறிஸ்டலுக்கும்
நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.